இந்த மாசி மாதத்தில் நிறைய கடவுள்களுக்கு உற்சவங்கள் நடந்தாலும் முருகக் கடவுளுடைய உற்சவம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. வணக்கம், கிண்டி சுவாமிநாதன். அதிலும் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய எம்பெருமான் முருகக் கடவுளுடைய உற்சவங்கள் மிகுந்த சிறப்புடையதாகும். இந்த முருகக் கடவுளுக்கும் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. வீரபாண்டிய கட்டபொம்மன் திருச்செந்தூர் முருகன் மீது அலாதி அன்பு கொண்டவர். அதற்காக அந்த கோவிலுக்கு நிறைய தானியங்களையும் தனங்களையும் கொடுத்து முருகனை வழிபாடு செய்தவர். அப்படிப்பட்ட வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு ஒரு ஆசை. தினமும் முருகன் பிற்பகல் உச்சிகால பூஜை நடந்து அந்த பூஜை முடிந்த பிறகுதான் வீரபாண்டிய கட்டபொம்மன் உணவருந்துவார். நம்முடைய அரசர்கள் ராஜராஜ சோழன், பல்லவன், பாண்டியன், எந்த அரசரை எடுத்துக்கொண்டாலும் தமிழ்நாட்டில் அவர்களுக்கென்று ஒரு திருக்கோயிலை அமைத்து அந்த கோயிலை பராமரித்து அந்த கோயிலில் நடக்கும் அனைத்து விசேஷ சிறப்பு பூஜைகளிலும் கலந்து கொண்டு இறைவனோடு ஒன்றி வாழ்ந்தவர்கள்தான் நம்முடைய அரசர்கள். இதற்கு நிறைய சான்றுகள், தேவாரத்தில் நிறைய சான்றுகள் இருக்கிறது. அரசருடைய கனவில் சிவபெருமான் தோன்றி அந்த 63 நாயன்மார்களுடைய கதைகளில் இந்த நாயன்மாரை எனக்காக ஏற்றுக்கொள் என்று சொல்லி நிறைய கதைகள் இருக்கிறது. அரசனும் இறைவனும் அந்த காலத்தில் மக்களை ஆண்டு வந்தார்கள். அப்படிப்பட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் தினமும் பிற்பகல் உணவு அருந்துவதற்கு முன்பாக திருச்செந்தூர் முருகனை தியானித்து பிறகு உணவு அருந்துவது என்பது வழக்கம். இதை தெரிந்து கொள்வதற்காக திருச்செந்தூரில் இருந்து பாஞ்சாலங்குறிச்சி வரைக்கும் ஆங்காங்கே மணி மண்டபங்களை அமைத்தான். திருச்செந்தூரில் உச்சி காலத்தில் பூஜை முடிந்தவுடன் அங்கே மேலே இருக்கக்கூடிய மணியை அடித்து ஒலி எழுப்புவார்கள். அதனை தொடர்ந்து அதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மணிமண்டபத்தில் ஒலி எழுப்புவார்கள். அப்படி தொடர்ந்து பாஞ்சாலங்குறிச்சி வரைக்கும் அந்த ஒலி கேட்கும். அந்த ஒலி கேட்டவுடனே முருகனை வணங்கி அதன் பிறகு மதிய உணவு எடுத்துக்கொள்வது என்பது வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய நித்திய தினமும் வணங்கக்கூடிய ஒரு செயலாகும். அப்படிப்பட்ட வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு முருகனுடைய அருள் அப்படிங்கிறது நிறைய கிடைத்திருக்கிறது. ஒரு முறை அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் இறைவனை வழிபாடு செய்து செல்லுகின்ற பொழுது இறைவனே துணையாக வந்து நின்றதாக செய்திகள் கூறுகிறது. ஒரு நாள் அந்தணருடைய கனவிலே முருகன் தோன்றி இங்கே வரக்கூடிய ஒரு பக்தர், கவி பாடக்கூடிய ஒரு பக்தர்
என்னை வணங்குவதற்காக வருகிறார். எனக்கு சாற்றிய மாலையிலிருந்து பூவை வைத்து பூஜைகள் செய்தால் ஒரு கண் தெரியும். மறு கண்ணிற்கு பாஞ்சாலம் குறிச்சியிலே கட்டபொம்மனிடத்திலே சென்று பார்வை பெற்றுக்கொள்ள சொல். அதேபோல் அந்த கவிஞரும் வந்தார். அந்த கவிராயருக்கு அர்ச்சகர் பூஜைகள் செய்து அந்த பூவை எடுத்து கண்ணிலே ஒத்தி எடுக்கிற பொழுது ஒரு கண் தெரிந்தது. மறுக்கண் பாஞ்சாலம் குறிச்சியில் இருக்கும் கட்டபொம்மனிடத்திலே சென்று பெற்றுக்கொள்ளலாம் என்று முருகன் கூறியிருப்பதாக சொன்னார்கள். உடனே பாஞ்சாலம் குறிச்சி சென்றார். அங்க பாஞ்சாலி அம்மன் என்ற ஒரு கோயில் இருக்கிறது. கட்டபொம்மன், அப்படியா, இது முருகனுடைய ஆணை, சரி வாருங்கள் என்று உருவிய வாளோடு அந்த கவிஞரையும் கையில் பிடித்து கொண்டு நேராக அந்த அம்பாளுடைய பீடத்திற்கு சென்று அங்கே அந்த அம்பாளிடத்தில் இருக்கும் பூவை எடுத்து கண்களை ஒற்றி வைத்தார். 2 கண்களும் நன்றாக தெரிந்தது. அப்பொழுது இந்த கவிஞருக்கு ஒரு வருத்தம். நீங்கள் அனைவரையும் மிரட்டுவது போல் உருவிய வாளோடு வந்து இந்த கண்ணை திறந்து வைத்தீர்கள். எனக்கு இதில் உடன்பாடு இல்லை. இதை 2ஐயுமே நான் எடுத்து விடுகிறேன். உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தினீர்கள் என்று கூறினார். அதற்கு கட்டபொம்மன், இல்லை, இது முருகனுடைய ஆணை. நான் என்னுடைய இந்த செயலில் ஒரு சமயம் தங்களுக்கு கண் தெரியாமல் போய்விட்டால் என்னுடைய 2 கண்களையும் குத்திக் கொள்ளுவேன் என்று முருகனிடத்திலே ஆணை செய்து வந்தேன். அதனால்தான் உருவிய வாளோடு நான் வந்தேன் அப்படின்னு சொன்னார். சொன்னோன்னே இந்த கவிஞருக்கு மிகுந்த சந்தோஷம். இன்றளவும் நீங்கள் பாஞ்சாலம் குறிச்சியிலிருந்து திருச்செந்தூர் செல்லுகின்ற வழிப்பாதையிலே இந்த மணி மண்டபங்களை காணலாம். அப்படிப்பட்ட நமக்காக அருள்பாலிக்கக்கூடிய முருகக் கடவுள் திருச்செந்தூர் முருகன், அனைவராலும் வணங்கக்கூடிய திருச்செந்தூர் முருகன், அந்த முருகனுக்கு அரோகரா சொல்லி அனைவரும் வழிபாடு செய்து இன்புற்றிருக்க இறைவனை பிரார்த்திக்கிறோம்.